ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் இன்னைக்கு எங்கே வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா, ஒரு 40 வருஷம் பழமையான ஒரு உணவகம். காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் 6:30க்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ஈவினிங் 6:30 மணி இருக்கும். ரொம்ப உள்ளுக்கு வந்தீங்கன்னா செட்டப்பே வந்து ஒரு ரெட்ரோ செட்டப் தோணுது. அந்த காலத்து பாருங்க, அந்த காலத்து தூண்லாம் போட்டு பண்ண ஒரு வீடை வந்து அதை அப்படியே ஹோட்டலாக மாற்றிருக்காங்க. பில்டிங்கே ஒரு 100 வருஷம் பழசு. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஹோட்டல் வந்திருக்கேன். அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹொஸ்கோட்டைக்குள்ள ஓல்டு பஸ் ஸ்டாண்டுக்கு ரைட்டில் திரும்பினீங்கன்னா அங்கே வந்து ஒரு கன்னடா ஸ்கூல் இருக்குது, இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல். அதுக்கு பக்கத்தில் திரும்பணும், உள்ளுக்கு மஸ்ஜித் ரோடு அங்கே இருக்குது. இங்கே வந்து ரொம்ப ஃபேமஸ் லோக்கல்ஸ்க்கு வந்து இந்த இந்த கடை வந்து ரொம்ப ஃபேமஸ். இந்த கடை பேர் வந்து ஸ்ரீ ராகவேந்திரா வித்யார்த்தி பவன். ரொம்ப அருமையாக இருக்குங்கிறாங்க, கேள்விப்பட்டேன். சரி, இன்னைக்கு நான் இங்கே காலையில் வந்து இங்கே வந்து சில ஐட்டங்கள் வாங்கி பார்த்து சாப்பிட்லாம் அப்படின்னு ஒரு முடிவில் நான் வந்திருக்கேன். நம்ம அப்போதே பேசினோம் ஓனர்கிட்ட, சில விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். வாங்க நம்ம வந்து நம்ம ஆர்டர் பண்ண ஐட்டம்ஸ் பார்க்கலாம். அன்றைக்கி வந்து என்னென்னா மசால் தோசை ஆர்டர் பண்ணியிருக்கேன், அப்புறம் ஒரு சாம்பார் வடை. ஸோ எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக போட்டுருது. வாங்க நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு இதோட ரிவ்யூ என்னன்னு பார்த்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நல்ல கிறிஸ்பியாக இருக்குது, வெளியே சூப்பராக இருக்குது, மொறுன்னு இருக்குது. சாம்பாருக்கு தொட்டுக்க வந்து சட்னி, அப்புறம் சாகு. இங்கே வந்து சாகு கொடுக்குறாங்க, உருளைக்கிழங்கு, வெங்காயம், பீன்ஸ் எல்லாம் போட்டு சாகு. இட்லிக்கு நல்ல சாம்பாரில் ஊறுற ஒரு வடை. சரி, இட்லியில் வடைக்கு ஒரு நல்ல சாம்பார் ஊறி செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கே. வாங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லலாம். ನಿಮ್ಮ ಹೆಸರು? ಆನಂದ್ ಭಟ್. ಆಮೇಲೆ ಎಷ್ಟು ವರ್ಷ ಆಯ್ತು? ನಾನು ಇಲ್ಲಿ 30 ವರ್ಷದಿಂದ ಇದ್ದೀನಿ. ಓಕೆ. ಸೊ ಮಾರ್ನಿಂಗ್ ಏನೇನು ಐಟಮ್ಸು? ಮಾರ್ನಿಂಗ್ ಇಡ್ಲಿ ವಡ, ತಟ್ಟೆ ಇಡ್ಲಿ, ಒಂದೊಂದು ದಿವಸ ಒಂದೊಂದು ರೈಸ್ ಇರುತ್ತೆ. ಓಕೆ. ಮತ್ತೆ ಪೂರಿ, ದೋಸೆ, ರೈಸ್ ಬಾತ್. ಆಮೇಲೆ ಲಂಚ್ಗೆ ಅನ್ನ ಸಾಂಬಾರು ಇರುತ್ತೆ, ಪರೋಟ ಇರುತ್ತೆ. ಓಕೆ. ಆಮೇಲೆ ವೆರೈಟಿ ರೈಸ್ ಏನಿದೆ? ರೈಸ್ ಇರ್ತೈತೆ, ಅನ್ನ ಸಾಂಬಾರು. ವೆರೈಟಿ ರೈಸ್ ಇಲ್ಲ? ಇಲ್ಲ. ಓಕೆ. ಗ್ಯಾಸ್ ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಎಲ್ಲ ಬ್ರೇಕ್ ಮಾಡಿದ್ವಿ. ಆಮೇಲೆ ರೇಟ್ ಏನಿದೆ? ರೇಟ್ ಎಲ್ಲ 50. ಮುಂಚೆ 40 ರೂಪಾಯಿ ಇತ್ತು. ಈ ಗ್ಯಾಸ್ ಹಬ್ಬದಿಂದ 5 ರೂಪಾಯಿ ಜಾಸ್ತಿ ಮಾಡಿದ್ವಿ. ಎನಿವನ್ 50. ದೋಸೆ 50, ಆಮೇಲೆ ಇಡ್ಲಿ ಎಲ್ಲ 50. ತಟ್ಟೆ ಇಡ್ಲಿ 2.50. ಓಕೆ. ಆಮೇಲೆ ವಡೆ 20. ಓಕೆ. ಗ್ಯಾಸ್ ಸಮಸ್ಯೆಯಿಂದ ನಾವು ಇದು ಮಾಡ್ತಾ ಇದ್ದಿಲ್ಲ, ಹೆಚ್ಚಾಗಿ ಐಟಮ್ ಮಾಡಕ್ ಹೋಗ್ತಾ ಇಲ್ಲ, ಕಂಟ್ರೋಲ್ ಆಗಲ್ವಾ, ಇವೆಲ್ಲ ಸಮಸ್ಯೆಗಳು ಆಗ್ತವೆ. ಬಜ್ಜಿ ಹಾಕ್ತಿವಿ, ತಿರ್ಗಾ ಮದ್ದೂರು ವಡೆ ಒಂದೊಂದು ದಿವಸ ಇರುತ್ತೆ. ಓಕೆ. ಮಸಾಲೆ ವಡೆ ಇರ್ತೈತೆ. ಓಕೆ. ಅದೆಲ್ಲ ಸ್ಟಾಪ್ ಆಯ್ತು? ಈಗ ಸ್ಟಾಪ್ ಮಾಡಿ ಸದ್ಯಕ್ಕೆ ತಾತ್ಕಾಲಿಕ. ಓಕೆ.
ಇಲ್ಲ ಆಮೇಲೆ ಹಾಂ 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 ದೋಸೆ ಇದು ಚಪಾತಿ ಓಕೆ ಅನ್ನ ಸಾಂಬಾರು ಹ್ಞೂ ಇವೆಲ್ಲ ಸಿಗ್ತಾ ಇತ್ತು ಮಧ್ಯಾಹ್ನದವರೆಗೂ ಸಿಗ್ತಾ ಇತ್ತು ಸಾಯಂಕಾಲದವರೆಗೂ ಸಿಗ್ತಾ ಇತ್ತು. ಇದು ಮಸಾಲ ಅಲ್ಲವಾ தோசை பாருங்க செம்ம கிறிஸ்பி நல்ல நீளமாக இருக்குங்க நல்ல பெரிய தோசை செம்ம கிறிஸ்பியாக இருக்கு வாவ் நல்லா வெந்திருக்கு இங்கே வந்து எப்படின்னா மசாலா தோசை ஜென்ரலாக ஒரு பக்கம் தான் வேக வைப்பாங்க பட் இவங்க வந்து 2 பக்கமும் வேக வச்சு அதுக்கப்புறம் மசாலா போட்டு கொடுக்குறாங்க உங்களுக்கு நல்ல மசாலா ஸ்டஃப்பாக இருக்குது செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு மசாலா தொட்டுக்க வந்து சட்னி அப்புறம் சாகு நான் சொன்ன மாதிரி ஒரு சட்னி போட்டு சாப்பிட்லாம் சட்னி செம்ம காரம் ஆனால் அந்த தோசைக்கு நல்லா இருக்குது சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குது அப்புறம் அந்த சாகு ஒரு தொட்டுக்கலாம் சாகுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து வெங்காயம் போட்டிருக்காங்க நிறைய வெங்காயம் தான் தெரியுது உருளைக்கிழங்கு அவ்வளோவா இல்லை ஸோ உருளைக்கிழங்கு இல்லை பட் சாகு அப்புறம் காலிஃப்ளவர் கட் பண்ணி போட்டிருக்காங்க நினைக்கிறேன் நல்லா தான் இருக்குது அது செம்மையாக இருக்குது எங்கள் தள்ளி வச்சுட்டு வடை நல்லா சூடாக இருக்குங்க சாம்பார் நான் சொன்னேன் சாம்பார் வந்து இங்கே பெங்களூரில் பார்த்தீங்கன்னா சாம்பார்லாம் வந்து லைட்டாக இனிப்பாக இருக்கும் பட் இங்கே வந்து நம்ம தமிழ்நாடு சாம்பார் மாதிரியே இருக்குது ஸோ இங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சாம்பார் அதர்வைஸ் கொஞ்சம் இனிப்பாக இருக்கும் அதை நான் வெள்ளம் ஆட் பண்ணியிருக்கனால கொஞ்சம் இனிப்பாக இருக்கும் பட் இங்கே வந்து இட்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் நம்ம தமிழ்நாடு சாம்பார் மாதிரி நல்லா காரமாக இருக்குது நல்லா ஊறி இருக்குது வடையும் நல்லா பெருசுங்க செம்ம டேஸ்ட்டு போங்க இல்லை கொஞ்சம் இனிப்பு தெரியுது எனக்கு ஆனால் நல்லா இருக்கு டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நல்ல தோசையெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல கிறிஸ்பி சாகு அதுக்கு தொட்டிருக்காங்க சரி நான் மீதி சாப்பிட்டுட்டு உங்களுக்கு மீதி ரிவ்யூ சொல்கிறேன் ஓகே கைஸ் ஒரு சூப்பரான ஞாயிற்றுக்கிழமை மார்னிங்கில் வந்து ஒரு சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டேன் சாப்பாடெல்லாம் செம அருமையாக இருந்தது டேஸ்டியாக இருந்தது எல்லாம் வந்து இப்போ கேஸ் ப்ராப்ளத்தினால எல்லாம் வந்து விறகடுப்பு தான் தோசாலேருந்து இட்லிலேருந்து எல்லாமே விறகடுப்பு தான் இதுக்கு மட்டும் வடைக்கு மட்டும் கேஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னா அதுக்கு நல்ல ஃப்ளேம் வேணும்னால அதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறாங்க மற்றபடி ரொம்ப அருமையாக இருந்தது டேஸ்ட்டு காலையில் தோசை போடுவாங்க தட்டை இட்லி வடை அப்புறம் வந்து புலாவு அதெல்லாம் இருக்குது மத்தியானம் வந்து வெறும் ரைஸு சாம்பார் மட்டும் தான் வெரைட்டி ரைஸ் கிடையாது அதுமாரி ஈவினிங் மேலே பார்த்தீங்கன்னா பரோட்டா பண்ணுறாங்க பரோட்டாக்கு சால்னா எல்லாம் இங்கே எல்லாமே ரொம்ப அருமையாக இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சாப்பாடு இந்த மாதிரியான கடைகளுக்கு வந்து சாப்பிட்டு பார்த்தாலே அதோட டேஸ்ட் தெரியும் ஆத்தென்டிக் டேஸ்ட் தெரியும் அந்த காலத்து கடை இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது டேஸ்ட் வைஸ் ஐ ரியலி லைக் திட் பட்ஜெட்டுன்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லின்னு தான் தோணுது மேபி அவங்க வந்து இந்த கேஸ் இஷ்யூஸ்னால கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பார்த்தீங்கன்னா ஒரு தோசை 50 ரூபா ஒரு வடை 20 ரூபா வடை ஓகே பட் தோசை 50 ரூபா சொல்கிறாங்க மேபி அது கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதர்வைஸ் ஓகே ரீசனபிள் ஓகே கைஸ் நம்ம வந்து இந்த வீடியோ இங்கே முடிச்சுக்கலாம் இன்னொரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் ஸ்டே சேஃப் ஸ்டே விஜில் ஜெய் ஹிந்த் டேக் கேர் கைஸ் பாய்